எந்தெந்த இடத்துல உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரோ, எந்தெந்த இடத்துல உங்களை blessing ஆக வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல உங்க சாட்சியை நீங்க காத்துக்கொள்ளுங்க. So wherever God lifted you high, wherever God blessed you, just have your witness and testimony of life in that place. கஷ்டம்தான். It's very hard. Yes, பரவாயில்ல, எதை இழந்தாலும் பரவாயில்லங்க. So whatever you lost, that's fine. You have to stand. மறுபடியும் தூஷிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்க வாழ்க்கையில. Don't allow your life to be defiled or blaspheme for someone. அது தேவையில்லாத சாபத்தையும் காரியங்களையும் கொண்டு வந்து விடும். That brings us unwanted curse and unwanted things in our lives. பழைய ஏற்பாட்டுல அவரை மகனை அழிப்பேன்னு சொல்லிட்டாரு. So in the Old Testament, God gives a judgment that he going to kill his son. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல லூக்கா 12:47 எல்லாரும் எடுத்து வாசிங்க. So Luke chapter 12 verse 47ல சொல்றாரு. 47 it says, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இருந்த ஊழியக்காரனுக்கு தான் அநேக அடிகள் அடிக்கப்படும். The servant who knows the master's will and does not get ready or does not do what the master wants will be beaten with many blows. உங்ககிட்ட ஏசப்பா என்ன எதிர்பார்க்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். So you know very well that God is expecting from you. வார்த்தையில நமக்கு கொடுத்திருக்காரு. So God has given this word to us. உங்களுக்குள்ள ஆவியானவரை கொடுத்திருக்காரு. And also God has given the Holy Spirit within you. அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. And God has given you the anointed us. அவர் சித்தம் என்னது என்பதை நீங்க நல்லா அறிந்திருப்பீங்க. So you might have known what his will is. அது சித்தத்தின்படி செய்கிறவருக்கு தான் அநேக அடிகள் இல்ல, சித்தத்தின் அறிந்தும் அதை செய்யாம இருக்கிறவங்களுக்கு தான் அநேக அடிகள் என்று So he doesn't says that who knows the will of God he will have many blows. Who knows the will of God and didn't do it, they will have many blows. 12:48 வாசிங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். So if you read the further verse next 48, you will understand even more better. அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும். From everyone who has been given much will be demanded. மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஆமா, நம்மளே அப்படித்தானே. யார்கிட்டயாவது அதிகமா நீங்க கொடுத்து பாருங்க, அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க, இல்ல அதிகமா பாசத்தையோ, இல்ல உங்களுடைய இந்த மகன் தான் நம்மளை வளர்ப்பாரு, இந்த மகன் நம்மளை பார்ப்பாருன்னு சொல்லி இருக்கிற ஒரு 3 பசங்களில் ஒரு பர்சனுக்கு, ஒரு சைல்டுக்கு நீங்கள் நிறைய கொடுங்க, நிறைய பாசத்தை காண்பீங்க, நிறைய சொத்தை கொடுங்க, அவங்ககிட்ட இருந்து தானே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. சொல்லுங்க. Just imagine if you give more responsibility to someone, that from them you will ask. Imagine you have 3 sons and you give lots of love, care and all your asset for one particular son. You expect a lot from him, isn't it? நியாயமா அப்படித்தான் எதிர்பார்ப்பீங்க. So as a right people we will expect such kind of things. எல்லாத்துட்டையும் போய் சொல்லுவீங்க, நான் இவ்வளவு செஞ்சேன், இவனுக்கு இவன் தான் என்ன பாப்பான், இவ தான் என்ன பாப்பான்னு சொல்லி நிறைய நான் நம்பி கொடுத்தேன். So to everybody you go and say like, I spent lots of things for him and I thought that he will take care of me. அப்ப நம்மளே அப்படி இருந்தோம்னா, just imagine when we are like that. ஆண்டவர் உங்களை நம்பி தான் வரத்தை கொடுத்திருக்காரு. And God has entrusted you and gave the gifts to you. அது உங்களுக்குரிய வரம் இல்ல, அது அவருக்குரிய வரம், பரலோகத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்திருக்காரு. The gift that is not for you, it was given by him for him and he has given that. உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். And he has lifted you high. ராஜஸ்தானத்துல வைத்திருக்கிறார். And he kept you on the position where the king sit. நீங்க வேலை பார்க்கிற இடங்களிலே உங்களை உயர்த்தி தான வைத்திருக்கிறார். Even in your workplace God lifted you high, isn't it? எவ்வளவு நம்ம குழந்தைகளை ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து நம்மளை செழிப்பாக வைத்தார். And God blessed our children and brought you into this country and he make us blessed and prosperous, isn't it? ஆமா, அதே போல இங்க வசனம் வார்த்தை வாரம் நீங்க கோயிலுக்கு போறீங்க, ஆலயத்துக்கு போறீங்க, வசனத்தை கேக்குறீங்க. Every week you go, you serve the Lord and you hear the word of God. Every week you see here எல்லா பிரேயரே அட்டெண்ட் பண்றீங்க. And you attend every prayer. உங்ககிட்ட தான் அதிகமா கேட்கப்படும். And God will ask more account on you. உங்களுக்கு எவ்வளவு அபிஷேகத்தை கொடுத்திருக்காரோ, how much anointing God has given நான் தான் எல்லாத்துலயும் அட்டெண்ட் பண்றேன், என்கிட்ட தான் அதிகமா கேட்கப்படும். Yes. Joseph was thinking like, I attend all the prayers, so I will be accounted Lord. அதுக்கு பயந்து போய் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணாம இருந்துறாதீங்க. So for scare for that, don't attend the prayer, don't be like that. நம்மட்ட ஒரு வரத்தை கொடுத்தாருன்னா
அதை நம்ம உண்மையாக இருக்கிறோமா, அதற்கு பாத்திரவானமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறாருங்க. So if God is given the gift to us and he wants more from us in return, we want to give an account for it. அதிக நேரம் நம்ம ஜெபத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. God loves that we need to spend lots of time in his presence. நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும், அவருக்கு தான் ஃபுல் இடமும் அப்படின்னு நினைக்கிறாரு. Also he think that in our whole heart we need to give every place to him alone. நம்மகிட்ட அதிகமாக கேட்கப்படுங்கிறத மறந்துடாதீங்க. So you don't forget that we will be accountable to the Lord, and lot we need to give to him. தாவீதுக்கு அதனால தான் அந்த பனிஷ்மெண்ட். That is the punishment. For that reason David gets that punishment. பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்காரு. Even in the New Testament God is also expecting the same thing.